வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன். இன்னைக்கு நெத்திலி கருவாடு தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 50 மில்லி எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுமே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடணும். அதுக்கப்புறமா அரை கைப்பிடி அளவு கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் 100 கிராம் நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேன். அது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தக்காளி சேர்த்திட்டு அது நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதங்கி வரட்டும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தான் இதெல்லாம் செய்யணும். உப்பு தேவையான அளவு, கல்லுப்பு போட்டிங்கன்னா நல்லது ஹெல்த்துக்கு. ஒருவேளை உங்களுக்கு அளவு தெரியலனா தூள் உப்பு கூட சேர்த்திக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன், சாட் மசாலா ஒரு அரை ஸ்பூன், இதெல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் இப்படி கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கிற கருவாட்டை சேர்த்திக்கலாம். ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 50 ml தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கருவாடு சீக்கிரம் வெந்துடும். தண்ணி நிறையா ஊற்ற தேவையில்லை. இப்போ மிளகுத்தூள் தூவிட்டு மல்லித்தலை போட்டுட்டு இறக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான நெத்திலி கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.